இது வந்து பண்ண காரியத்துக்கு வந்து செம்ம டென்ஷனாக இருக்காரு. நம்ம சிவாவால் தாங்கிக்கவே முடியல. இப்படி பண்ணிட்டாளே இந்த சிந்து அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க அம்மா வீட்ல எல்லாருமே அவங்க அம்மா, அதுக்கப்புறமா வந்து ஸ்னேகா எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் சிந்து தான்டா. சிந்து தான் அவனை போய் சொல்லி வர வச்சிருக்கா. பார்த்துல எல்லார் முன்னாடியும் அவ கழுத்தில் தாலியை போட முடியாதுன்னு சொல்லி நீ இங்கே பாரு, உன் பெரியம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவள் கழுத்தில் அந்த தாலியை போட்ட அப்புறம் அவ்வளோதான், அவளுக்கு இன்னும் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பா தப்பு மேற்கொண்டு புரியுதா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அமைதியாக இருக்காரு. இங்கே பாரு சிவா, நான் சொல்கிறத கேளு. எல்லாரும் மறுபடியும் சிந்து அவமானப்படுத்த இதுதான் நம்மளுக்கு கரெக்டான வழி. இந்த வழியை நம்ம விடவே கூடாதுடா, இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது அப்படின்னோடனே உடனே வந்து அமைதியாக இருக்காரு. என்னடா அமைதியாக இருக்க? சரிம்மா நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து சிவா, என்னப்பா ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்தாச்சா, வந்து உட்காருங்க அப்படி சொல்லி சொன்னோன்னே, பெரியம்மா அது வந்து ஏன் பெரியம்மா இப்போ இது வேணுமா அப்படி சொல்லி சொன்னேன். என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்க? எல்லாரையும் கூப்பிட்டேன், நீ இந்த ஃபங்க்ஷன் நடக்கலைன்னா உன் பெரியம்மா அவமானப்படுவேன், பரவாயில்லையா உனக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு சரிங்க பெரியம்மா நான் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை பார்த்துட்டு அப்படியே தாங்கிக்க முடியல. மகாவால் செம்ம டென்ஷனாகிறாங்க. இவ்வளோ நேரம் நம்மளு கிளிப்பிடிக்க சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க பெரியம்மா சொன்னோன்னே நேராக போய் உட்காந்துட்டான் பார்த்தியா மனவரையில், இவனை என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க அவங்க அம்மா. அடுத்து வந்து ஏன்பா ஆறுமுகம் வந்து உட்காருப்பா அப்படின்னா ஆறுமுகம் வந்து உட்காராரு. சிந்து அதுக்கப்புறமா பைரவி 2 பேரும் உட்கார வைக்கிறாங்க. பைரவிக்கு செம்ம எரிச்சலாக இருக்குது, இதெல்லாம் தேவையா அப்படின்னு நம்ம பார்த்து முறைக்கிறாங்க ஆறுமுகத்தை. என்னமோ நான் தான் வந்து உட்கார சொன்ன மாதிரி என்ன முறைக்கிறாளே, எங்கள் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அடுத்து வந்து சிந்துக்கு வந்து தாலி பிரித்து அது வந்து போட சொல்கிறாங்க கழுத்தில். அப்படியே பார்த்து டென்ஷனாக அப்படியே நிற்கிறாரு. போடாமையே எல்லாரும் பார்க்குறாங்க. வந்து சிவா போடுவாரா போட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ப்ளீஸ் சிவா போடாது சிவா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன் சிவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க பெரியம்மா வந்து என்னப்பா சிவா கையில் வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, சிந்து கழுத்தில் போடுப்பா அப்படின்னு வேறு வழி இல்லாமல் போடுறாரு. சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து குங்குமத்தை வச்சு விடுப்பா அப்படின்னு குங்குமத்தையும் வச்சு விடுறாரு. இதெல்லாம் பார்த்து ஸ்னேகாவுக்கு வயிறாகிறது, செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து ஆறுமுகம் வந்து பைரவிக்கு வச்சு விடுறாரு, தாலியும் போட்டு விடுறாரு. 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பூத்தூவை ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. எவ்வளோ நல்லா இருக்குது, நிம்மதியாக இருக்குது சிவா, நீ வருவியோ வரும்போது ரொம்ப தவிச்சிட்டு இருந்தப்பா, வந்துட்ட கரெக்டாக அப்படின்னு அப்படியே வந்து சிந்துவை பார்த்து முறைக்கிறாரு சிவா. அடுத்து வந்து ஃபங்க்ஷன் நல்ல மாதிரி நடந்து முடியுது. இங்கே வந்து பைரவி செம்ம டென்ஷனாக வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாக இருக்காங்க எல்லாருமே சிவாவோட கேங் எல்லாருமே. அடுத்து சிவா செம்ம டென்ஷனாக வந்து சிந்துவை பார்க்க வராரு. சிந்து வந்து என்ன டாக்டர் எதோ சாப்பிட்டே இல்லையா அப்படின்னோடனே, உனக்கு எவ்வளோ தைரியம் வந்தால் எனக்கு போய் சொல்லி வர வச்சிருப்பேன், சே உனக்கு அசிங்கமால இப்படிலாம் பண்ணுறதுக்கு, மேலும் நீ பண்ணுற தப்புக்கு எல்லாத்துக்கும் தண்டனை கண்டிப்பாக நீ அனுபவிப்பேன். நீ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போனால் போதுன்னு நீ விடலான்னு நான் நினச்சேன். ஆனால் தொடர்ந்து நீ தப்பு பண்ணி தான் இருக்க, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. இங்கே பார், நீ வந்து என்னைக்கு இந்த வீட்டை விட்டு நீ போறியோ அன்றைக்கி தான் எங்களுக்கெல்லாம் நிம்மதி. ஆனால் மேலும் தப்பு சரியே, சரி நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படி சொல்லி சொன்னோன்னே, இங்கே பாரு டாக்டரே, நீங்கள் பண்ணது தான் தப்பு. அவ்வளோ தூரம் சொல்லியும் பாவம் உங்கள் பெரியம்மா இல்லை முன்னாடி அவமானப்படுவாங்க தெரியாமல் நீ வராமல் இருப்பேன், அப்படியே விட்டுட்டு இருப்பேனா அப்படின்றாங்க. இங்கே பார், என் பெரியம்மாவை எப்படி பார்த்துக்கணும் என்ன பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும், நீ எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உனக்கு நேர் வழியே வராதா, எப்போவுமே குறுக்கு வழி தான் எல்லாம் வருமா? என் அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்கியே, சி உன்னையெல்லாம் ஒரு பொண்ணாடி அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. நான் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பார்த்தீங்களே ஸ்னேகாவே உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் பார்த்தீங்களே ஸ்னேகா தான் எல்லாத்துக்கும் காரணம், வேணும்னே உங்களை அங்கே இருக்க வச்சது ஸ்னேகா தான். நீ 1000 சொன்னாலும் சரி, நீ வந்து கெட்டவ தான், இந்த ஜென்மத்தில் நீ திருந்து போகிறதும் இல்லை. ஆனால் நீ பண்ண எல்லா தப்புக்கும் எல்லாத்துக்கும் அனுபவிப்பேன் நான் வைப்பேன், உனக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்த்து ஸ்னேகா வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. ஸ்னேகா வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு டாக்டர் அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க.